என்னுடைய பேர் தேவி. ஒரு போக்குவரத்து, மருத்துவம், மேல்நிலை பள்ளி வசதி இல்லாத ஒரு வனவிலங்கு மட்டும் உலாவிக்கிட்டு இருக்க ஒரு கிராமத்துல இருந்து நான் வந்திருக்கேன். ஊத்துமேடுன்றது என்னுடைய கிராமம். அங்க என்னுடைய பள்ளி கல்வி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லா மிதிவண்டியில நான் போயிட்டு தினமும் 16 கிலோமீட்டர் மிதிவண்டியில போய் தான் என்னுடைய ஆறாம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை என்னுடைய கல்வி முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னுடைய ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு, பொண்ணுங்க வந்துட்டு நீங்க ஏன் படிக்கணும், நீங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணி வேற ஒரு வீட்டுக்கு போறவங்க தானே, உங்களுக்கு எதுக்கு கல்வி வேணும் அப்படின்ற ஒரு சூழல் இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கும் அந்த நெருக்கடி வந்தது என் குடும்பத்துல இருந்து. அதுல இருந்து தப்பிக்க ஒரு வழி கல்வின்றதை நான் முடிவு பண்ணேன். எப்போ எழுந்திருக்கிறேனோ நைட்டு 1 மணி 2 மணி நான் புக்கை தான் கட்டி பிடிச்சி தூங்கி இருக்கேன். 10th 11th 12th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கினேன். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கின பிறகு என்னுடைய பள்ளி ஆசிரியர் மூலமா எனக்கு அகரம்னு ஒன்று தெரிய வந்துச்சு. அகரம் தெரிஞ்ச பிறகு அகரம்காக எங்க ஊர்ல நெட்வொர்க் கிடைக்காது, அது பட்டன் செல்லு, அதை வச்சுட்டு எங்க நெட்வொர்க் கிடைக்குமோ மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் அங்கே உட்காந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துடாதா, நீ உனக்கு வந்து சீட் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஏங்கி காத்துட்டு இருந்த வாய்ப்பு ஒரு நாள் எனக்கு ஃபோன் கால் வந்துச்சு. அங்கிருந்து கிளம்பி வந்த பிறகு நீ இவ்வளோ மார்க் வச்சிருக்கல, நீ இன்ஜினியரிங் படி அப்படின்னு சொல்லி எனக்கு எஸ்ஆர்எம் காலேஜ்ல இன்ஜினியரிங் சீட் கொடுத்தாங்க. அங்க நான் படிச்சுட்டு அகரம்ல, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு வந்த தமிழ் மீடியம்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவைப்படுது இதுக்கப்புறமும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நிறைய கற்றல்கள் நமது பள்ளி இணை அதுல எல்லாத்துலயும் நிறைய டிராவல் பயணம் பண்ணினேன். அதுல நிறைய கத்துக்கிட்ட பிறகு எனக்கு வந்து ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில நான் செலக்ட் ஆயிட்டு என்னுடைய முதல் நான் வேலை ஜாயின் பண்ண போறது குஜராத் போகும்போது அதுதான் என்னுடைய முதல் விமான பயணம் கூட. எனக்கு தெரியாது எப்படி போகணும் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அங்கதான் நான் ஃப்ளைட் ஏற போகும்போது நான் மிஸ்டர் சிவகுமார் சாரையும் அண்ட் லக்ஷ்மி மேமும் வந்தாங்க. அவங்க 2 பேரும் வந்து தான் நீ சீட் இப்படிதான் பார்க்கணும், இப்படிதான் செக்இன் பண்ணணும், ஃபுல்லா அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு அப்போ ஒரு உணர்வு தோணுச்சு, உனக்கு அகரம் தந்த கல்வி இருக்கும்போது நீ ஏன் பயந்துக்கணும், நீ மொழி தெரியாத ஊர் போனாலும் நீ பொழைச்சிக்குவ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் குஜராத் குர்கான் அங்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ பெங்களூர்ல ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில ஏரியா சர்வீஸ் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய 1 வருட குடும்ப வருமானம் இப்ப என்னோட 1 மாத சம்பளம். பொம்பளை பிள்ளைங்களுக்கு திருமணம் செஞ்சு வைங்க, அவங்களோட கனவுகளை கட்டி போட்டு வேண்டாம். தேங்க்யூ. அகரம்க்கு ரொம்ப நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. Thank you, Devi. Thank you so much. You've installed so much of என்ன சொல்றது, அப்படி எங்களுக்கே ஒரு பெருமையா இருக்கு உங்களை பார்க்கும்போது. So anybody else? No, right? நீங்க இருக்கீங்க, ப்ளீஸ் go ahead. Hi everyone. நான் வந்து ஜெயப்ரியா. நான் வந்து கடலூர் மாவட்டத்துல இருந்து வரேன். நான் 2014 பேட்ச். ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா இப்போ வந்து நான் ஒரு ரொம்ப அழகான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்தியாவோட ஒரு பிரபலமான எம்என்சியான இன்ஃபோசிஸ்ல டெக்னாலஜி லீடாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட ஸ்டோரி சொல்லிடுறேன். 80sல வர மூவிஸ் மாதிரி தான் எங்கள் ஊருக்கு வந்து மேப்பில் பார்த்தா கூட ரொம்ப அகரம். அந்த அகரத்தில் வந்துட்டு ஒரு குடிகார அப்பா, அதை எதுவுமே செய்ய முடியாத அம்மா, அவங்களுக்கு 2 பொண்ணு. அவங்க வீடு எப்படி இருக்குன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா மரம் செடி கொடிக்கு நடுவில் தான் இருக்கும். எங்கள் வீடு வந்துட்டு செவரு வந்து மண்ணால் இருக்கும், அதுக்கு அந்த கூரை இருக்கும், மழை பெஞ்சா நிறைய ஒழுகும், அடிக்கடி பாம்பு பலிலாம் கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போவாங்க. இதுதான் என்னோட வாழ்க்கை. ஆனால் எங்கள் வீட்டுக்கு கரண்ட்டே இருந்ததில்லை, எங்கள் வீட்டுக்கு தண்ணி சர்வீஸ் இருந்ததில்லை. ஆனால் எனக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும். ஏன் எனக்கு பிடிக்கும்னா பீப்புள் ஜஸ்ட் ரெகக்னைஸ்ட் மீ பிகாஸ் ஐம் குட் அட் அகடமிக்ஸ். ஸோ அதனால நான் ரொம்ப நல்லா படிப்பேன். என்னவா இருந்தாலும் நைட்டு இவங்க சொன்ன மாதிரி தான் புக்கு கூட தான் இருப்பேன், படிச்சுக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ நான் வர்ணிச்சல இந்த வீட்டையும் வந்து எங்ககிட்ட இருந்து பிடிக்கிட்டாங்க. ஏன்னா நாங்கள் 2 பேரும் பொம்பளை பிள்ளைங்க, எங்கள் அம்மா அப்பா வந்து படிக்கலை, அவங்க ஏழை, எங்ககிட்ட இருந்து பிடிங்கிட்டாங்க, எங்களுக்கு வீடே இல்லை. அதுக்கப்புறம் நான் 12th முடித்தேன். நான் நல்ல மார்க் எடுத்தேன், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தேன். நான் 195 கட் ஆஃப் எடுத்தேன். ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த ஸ்டேஜில் தான் நான் இருந்தேன். அப்போ வந்து என்னோட லைஃபே வந்து ஒரு அப்சைட் டவுனாக மாறிச்சு இன் அ குட் வே. அதுக்கு 2 விஷயம்தான். ஒரு ஃபேக்டர் வந்து கல்வி, இன்னொன்று வந்து ஒரு அழகான ஆக்சிடென்ட் தான் எனக்கு அகரம். எனக்கு அகரம் பற்றி யாரும் வந்து சொன்னதெல்லாம் இல்லை. எங்கள் ஹெட்மிஸ்டர்ஸ் வந்து எனக்கு அந்த 10 நம்பர்ஸ் மட்டும் கொடுத்தாங்க. நீ போ, இதுக்கு டயல் பண்ணு, யூ வில் கெட் வாட் யூ டிசர்வ் அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் அதை வந்து 2014 மார்ச்சில் டயல் பண்ணேன். என்னோட வாழ்க்கை அதுக்கப்புறம் ரொம்ப அழகாகிடுச்சு. சார் சாய்ராமில் தான் சார் நான் படித்தேன், சாய்ராம் அலுமினி.
ஸோ நான் இங்கே சாய்ராம்ல தான் எனக்கு சீட்டு கிடச்சிச்சு. நான் தமிழ் மீடியமில் படித்தேன் ஆக்சுவலாக. அகரம் தமிழ் மீடியம்ல படித்தேன். அகரம் எப்படின்னா உங்களை காலேஜ் சேர்த்து விட்டுட்டோட நிறுத்த மாட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவைன்றதுல அவங்க ரொம்ப குறிக்கோளாக இருப்பாங்க. ஏன்னா பிள்ளைங்களை சேர்த்து விட்டுட்டோம், அதுக்கப்புறம் எப்படி வேணா போகட்டும் அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. என்னால் இங்கிலீஷ் மீடியம் டக்குன்னு அடாப்ட் பண்ணிக்க முடியல, என்னால் ஏற்றுக்க முடியல. நான் வந்துட்டு ரொம்ப கம்மியாக மார்க் எடுக்கிறேன் அப்படின்றதுனால நான் திரும்ப அகரத்துக்கிட்ட தான் போய் நின்னேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு. எனக்கு இந்த கெரியர் கைடன்ஸ் கொடுத்தாங்க, அது மாதிரி ஃபாலோ பண்ணேன். திரும்ப நான் ரொம்ப நல்லா படித்தேன். சார் நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட். ஸோ அது முடிஞ்சிச்சு. திரும்ப நான் வந்து டிசிஎஸ்ல போனேன், அங்கே ஒர்க் பண்ணேன், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. நான் தமிழ் மீடியமாக எனக்கு கொஷின் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு நான் என் டீமை லீட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் இன்ஃபோசிஸ் போனேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து எனக்கு ஒரே ஒரு கனவு மட்டும்தான். எங்கள் அம்மா அப்பா வந்து நிம்மதியாக தூங்க வந்து 4 ரூஃப் இருக்க மாதிரி ஒரு வீடு வேணுன்றது தான் என் லட்சியமாக இருந்துச்சு. நான் ரொம்ப பெரிய வீடு கட்டிட்டேன். நான் சொன்னேன்ல எங்ககிட்ட இருந்தே ஒரு வீடை பிடுங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னேன்ல, 10 வருஷம் ஆகுச்சு. அந்த 10 வருஷம் கழிச்சு எனக்கு அகரம் கொடுத்த கல்வியால திரும்ப என் வீட்டை நான் மீட்டெடுத்தேன். ஆனா எல்லாமே நான் லீகலா பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு காலத்துல எங்க வீட்டுல வீடே இல்லாம இருந்தோம். ஆனா இப்ப எங்க அம்மா வந்து 2 வீட்டுக்கு சொந்தக்காரங்க. அது ரொம்ப சந்தோஷமா சொல்றேன். இந்த 10 வருஷத்துல வந்துட்டு எல்லாரும் சொல்லுவாங்க, ஏன் பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிறேன், ஏன் பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிறேன். இப்பயும் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா சொல்றவங்களுக்குலாம் ஒன்னே ஒன்று சொல்றேன், பொம்பளை பிள்ளை படிக்கட்டும், பொம்பளை பிள்ளை படிக்கட்டும். தேங்க்யூ எவ்ரிவன். அம்மா ஜெயப்பிரியா தானே உங்க பேரு? ஏன்னா இங்க எனக்கு கரெக்டா இல்ல, அதனால கேட்டு. ஜெயப்பிரியா, அம்மாக்காக வீடு கட்டி அம்மா உள்ள கொண்டு போய் உட்கார வைக்கிற அந்த டைம் எப்படி இருந்தது உங்களுக்கு? மைக்ல சொல்லுங்க. சரியல் மூமெண்டா இருந்துச்சு. வாழ்க்கையோட பிறவி பலன் அடைஞ்ச மாதிரி இருந்துச்சு. வாவ், என்ன ஒரு சந்தோஷம் இல்ல. அந்த பிள்ளை வந்து ஜெயிச்சிருக்குன்னு கேட்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா, எங்க எல்லாருக்குமே அவ்வளவு சந்தோஷம். எக்ஸ்ட்ரா ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே அந்த பிள்ளைக்கு. மண் பாருங்க, உங்க அண்ணன் பாருங்க, எந்த சின்ன கை தட்டிட்டாரு. இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு?